அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தூத்துக்குடியில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான் சிட்டிங் எம்பி. என்டிஏ அலையன்ஸ் சார்பாக தமாக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா தமாக சார்பாக ஜெயசீலன் என்பவர் போட்டியிடுகிறார். நேற்று தான் அறிவித்தார்கள் ஜெயசீலன் அவர்களை. அதிமுக சார்பாக சிவசாமி வேலுமணி என்பவர் போட்டியிடுகிறார். மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ரொவினா ரூத் ஜேன் என்ற பெண்மணியும் போட்டியிடுகிறார்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி கருணாநிதி அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலும், ஜெயசீலன் என்பவர் சைக்கிள் சின்னத்திலும், அதிமுக சார்பாக சிவசாமி வேலுமணி என்பவர் இரட்டை இலை சின்னத்திலும், நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கப்படவில்லை. அதனால் ரொவினா ரூத் ஜேன் என்ற பெண்மணி எந்த சின்னத்தில் போட்டியிடுவார் என்பது தெரியவில்லை. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். கனிமொழி கருணாநிதி அவர்களை தவிர மீதி 3 பேரும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். கனிமொழி கருணாநிதி அவர்கள் மட்டும் தூத்துக்குடி மாவட்டத்தை சாராதவர் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தொகுதியில் ஃபைட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திமுக கட்சியில் வந்து நாடார் சமுதாயத்திற்கு சீட் வழங்கப்படவில்லை என்ற அதிருப்தி அங்கே கடுமையாக இருக்கிறது. அதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கண்டனத்தையும் தெரிவித்திருந்தார்கள் நாடார் சமுதாயத்தினர். சொல்லுங்க சார், கனிமொழி நாடாருன்னா ஸ்டாலின் நாடாரா சார்? கனிமொழி ஸ்டாலின் நாடாரா, கருணாநிதி நாடாரா? நீங்க சொல்லுங்க. வீடு விட போய் துண்டு பிரசுரம் வழங்கி எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க செய்வோம். அங்க நாடார் வேட்பாளர் யார் இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க யாருக்கும் உதவிகரம் நீட்ட போறதில்லை. கனிமொழி என்றால் ஒரு போலி நாடாரை வீழ்த்துவதற்காக நாடார் அமைப்புகள் தென் மாவட்டத்தில் ஒன்று கூடும், ஒன்று இணைப்போம். அதான் உண்மை. இங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா சார்? உங்க நான் கேட்கிறேன் சார், தப்ப நான் என்ன சொல்றேன் சார், ஒரு நம்ம அமைப்புலயோ அல்லது நம்ம சமுதாயத்திலேயோ இந்துவா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் தந்தை வழிதான் வறுமை ஒழிய தாயார் வழி வராது. நான் ராசாத்தியோட மகள், ராசாத்தி நாடார் சொல்ல முடியாது, செந்தாமருடைய மகள் சொல்லலாம், அல்லது ராசாத்தி அம்மாவுடைய மகள் சொல்லலாம், எது வேணா சொல்லிக்கலாம். அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆக கனிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர். நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போலிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். பாத்தீங்களா, இந்த பிரச்சனை எந்த அளவிற்கு பூதாகரம் ஆக போகிறது என்பது தெரியவில்லை. எதிர்கட்சிகள் எந்த அளவிற்கு இந்த பிரச்சனையை மக்களிடம் எடுத்துச் செல்ல போகிறார்கள் என்பதும் தெரியவில்லை. ஆனால் இந்த பிரச்சனை எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் தெரியவில்லை. அனைத்தும் எதிர்கட்சிகளின் வேட்பாளர்களின் கையில் இருக்கிறது அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு, இவர்களுக்கு பர்சன்டேஜ் கொடுக்க வேண்டும் என்றால் கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு 50% கொடுக்கலாம், மீதி 3 பேரையும் சேர்த்து 50% கொடுக்கலாம் என்பது நம்மளோட சர்வே சொல்லுகிறது. ஏனென்றால் உதயசூரியன் என்ற சின்னம் அங்கே பிராண்டாக இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைக்கிள், இரட்டை இலை மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சின்னம், அது என்ன சின்னம்னு தெரியலைங்க. இந்த 3 சின்னத்துக்கு மத்தியில் உதயசூரியன் என்ற சின்னம் மற்றும் கனிமொழி கருணாநிதி என்ற ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் இருப்பதால் இந்த பர்சன்டேஜை நம்மால் கொடுக்க முடிகிறது என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு, மீண்டும் அடுத்த தொகுதியில் நாம் சந்திப்போம் என்பதையும் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.